ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் வரலாறு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான்? எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் பாறை. அடுத்தது, இந்திய துணைக்கண்டத்தின் புதிய கற்காலத்தின் காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது கிமு 4000 முதல் 1800 வரை. கிமு ஞாபகம் வச்சுங்க, கிமு 4000 முதல் 1800 வரை. மூணாவது கொஸ்டின், கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிணாமம் சரியாக பொருத்தப்படவில்லை? எதுன்னு பார்த்தோம்னா உணவு தயாரிக்கும் நிலை, சால்கோலித்திக் காலம் அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்தவில்லை. மற்றதெல்லாம் பாருங்கள். பின்தங்கிய உணவு சேகரிக்கும் முறை கற்காலத்தில் இருக்குது. முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலம். நகரமயமாக்குதல் வெண்கல காலம். வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவ கலை வழக்கத்திற்கு வந்தது? எதுன்னு பார்த்தோம்னா நியோலித்திக், அதாவது புதிய கற்காலம் தான் நியோலித்திக்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவ சிலை வழக்கத்திற்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா புதிய கற்காலம். மனிதனின் தடயங்கள் முதலில் இந்தியாவில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா தக்காணத்தில் தான். தக்காணம்னா தென்னிந்தியாவில் பாதி இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்பு, இதை ஞாபகம் வச்சுங்க, முக்கோண வடிவத்தில் இருக்கும். அடுத்தது, இடைக்கற்காலத்தின் காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 8000 முதல் கிமு 4000 வரை. இடைக்கற்காலத்தின் காலம் கிமு 8000 முதல் கிமு 4000 வரை. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ராபர்ட் ஃப்ரூஸ். அடுத்தது, இடை பழங்கற்காலம் பற்றி பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் பாயிண்ட், கருவிகள் அளவில் சிறியன. அதிரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன. முதுமக்கள் தாலிகள் கிடைத்துள்ளன. உணவு பயிர்கள் பயிரிட்டன. இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்டவைகளில் இடைக்காலம் பற்றிய கூற்றுகள் தவறானது எது? முதல் பாயிண்ட், இக்காலம் பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம். இம்மக்கள் மிகச்சிறிய கற்களாலான கருவிகளை பயன்படுத்தினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படும் தேரிக்காடுகள் இடைக்கற்காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. இக்கால மக்கள் இறந்தவர்களை எரித்தனர் அப்படின்னு இருக்கு. இதில் ஆப்ஷன் டி தான் தவறான விடை. அதாவது 4 மட்டும்தான் தவறான விடை, மற்ற 3 ரைட்டு தான். பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் இடைக்கற்காலம். இம்மக்கள் மிகச்சிறிய கற்களாலான கருவிகளை பயன்படுத்தினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படும் தேரிக்காடுகள் இடைக்கற்காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ராபர்ட் ஃப்ரூஸ். இதுவே இந்த கொஸ்டினை எப்படி ட்ரிக்கியாக கேட்கலான்னா 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ஃப்ரூஸ் என்பவரால் எந்த கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம் கொடுக்கலாம். இதையும் ஞாபகம் வச்சுங்க. டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் யோசிங்க, அதுவுமே நல்லதுக்கு தான். இவர் தான் ராபர்ட் ஃப்ரூஸ், ஞாபகம் வச்சுங்க. இந்திய துணைக்கண்டம் தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் இருக்கு. அடுத்தது, தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கற்கால கைக்கோடாரி எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடாரியை போல் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவே கோடாரி போல் உள்ளது. கீழ்கண்டவற்றுள்
புதிய கற்கால பகுதியை சாராத செய்தி எது அப்படின்னு பார்த்தோம்னா யானை வழிபாடு அப்படிங்கிறதான் தவறான விடை. மற்றதெல்லாம் பாருங்கள். பல வடிவ வீடுகள், இறந்தவரை புதைத்த, கையால் செய்யப்பட்ட மட்பாண்டம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, பழங்கற்கால கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கற்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா குவாட்சைட். இந்தியாவில் முதலாக பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சென்னை. அடுத்தது, சிரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா அது அராமிக். ஆப்ஷன் டி அராமிக். ஞாபகம் வச்சுங்க, அராமிக். பழம்பொருள் மற்றும் கலைப்பொருட்கள் சட்டம் 1972 படி தொன்மை வாய்ந்த பொருள் என்பது என்னன்னு பார்த்தோம்னா கலை நுணுக்க வேலைப்பாட்டுடன் கூடிய நாணயம், சிற்பம், ஓவியம் மற்றும் கல்வெட்டுக்கள். தொன்மை வாய்ந்த கட்டிடம் மற்றும் குகையிலிருந்து பிரிக்கப்பட்ட பொருட்கள். கலை, அறிவியல், கைவினை பொருட்கள், இலக்கியம், சமயம் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும். வரலாற்று சிறப்புமிக்க எந்த ஒரு பொருளும். இதில் இருக்கிற அனைத்துமே சரிதான். கலை நுணுக்க வேலைப்பாட்டுடன் கூடிய நாணயம், சிற்பம், ஓவியம் மற்றும் கல்வெட்டுக்கள், தொன்மை வாய்ந்த கட்டிடம் மற்றும் குகையிலிருந்து பிரிக்கப்பட்ட பொருட்கள், கலை, அறிவியல், கைவினை பொருட்கள், இலக்கியம், சமயம் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும், வரலாற்று சிறப்புமிக்க எந்த ஒரு பொருளும் என்பது சரிதான். தொல்பொருள் மற்றும் கலைக்கருவூலங்கள் சட்டம் இந்திய குடியரசின் எத்தனையாவது ஆண்டில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 23. அப்போ இதோட ஆண்டு என்னன்னா 1973. ஏன்னா குடியரசுன்னு வந்துச்சு 1950 + 23 போட்டோம்னா 1973. யாருக்காக நடுக்கல் அமைக்கப்பட்டது? மரணமடைந்த வீரனுக்காக. சென்னை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1851. அகழாய்வு பதிவுகள் எத்தனை முறைகளில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 7 முறைகள். சேர அரசர்களின் மரபு வழியை தெரிவிக்கும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. குகைகளில் கண்டெடுக்கப்பட்டதால் இக்கல்வெட்டுகளை குகை கல்வெட்டுக்கள் என்பர். காரணம், பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருப்பதால் பிராமி கல்வெட்டுக்கள் என்பர். கூற்று, காரணம் இரண்டும் சரி. ஏவிற்கான சரியான விளக்கம் ஆர் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. எனவே ஆப்ஷன் ஏ சரியான விடை. தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் இடம்பெறும் பெயர்களை பொறுத்துக. என்னென்னு பார்த்தோம்னா அரிக்காமேடு அப்படிங்கிறது அகல், திருப்பரங்குன்றம், நெடுஞ்சாத்தன், புகழூர், பிடந்தை, கழுகுமலை, நெடுஞ்சாலியான். பல தொல் சின்னங்களை கண்டுபிடித்த பள்ளி ஆசிரியர்களின் அமைப்பு தகடூர் வரலாற்று பேரவை. பல தொல் சின்னங்களை கண்டுபிடித்த பள்ளி ஆசிரியர்களின் அமைப்பு தகடூர் வரலாற்று பேரவை. பூம்புகார் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நினைவு சின்னம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புத்த விகாரத்தின் அடித்தளம். பூம்புகார் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நினைவு சின்னம் எது? புத்த விகாரத்தின் அடித்தளம். இந்திய தொல்பொருள் துறையில் யாருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்பெட். இந்திய தொல்பொருள் துறையில் யாருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது? ஜேம்ஸ் பிரின்ஸ்பெட். இரும்பு கால வாழிடமும் ஈமச் சின்னங்களும் அருகருகே அமைந்துள்ள இடம் எது? பையம்பள்ளி. இரும்பு கால வாழிடமும் ஈமச் சின்னங்களும் அருகருகே அமைந்துள்ள இடம் பையம்பள்ளி. பையம்பள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா வேலூரில் இருக்குது. அதாவது ஜூலை 2022 கேட்ட குரூப் 4 கொஸ்டின் பையம்பள்ளி, வேலூர். இதேமாரி தான் ஒவ்வொரு இடம் கொடுத்துட்டு அகழ்வாராய்ச்சி இடம் கொடுத்துட்டு அது இருக்கிற மாவட்டத்தோட பொறுத்த சொன்னாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் அகழ்வாய்வு நடத்தப்பெறாத இடத்தை எழுதுக. வடசென்னை பெரியமேடு அப்படிங்கிறதா தவறான விடை. கங்கை கொண்ட சோழபுரம், கோட்டைமேடு, காஞ்சி பல்லவமேடு, விழுப்புரம் செங்கமேடு. இது ஞாபகம் வச்சுங்க. விழுப்புரம் செங்கமேடு, காஞ்சி பல்லவமேடு, கங்கை கொண்ட சோழபுரம், கோட்டைமேடு.
மத்திய பழங்கற்காலம் டேஸ் ஆண்டில் தொடங்கி டேஸ் ஆண்டளவில் முடிவுற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 20,000 முதல் 50,000 வரை அப்படிங்கிறது தான் சரியான விடை. பழங்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக அகழாய்வில் கண்டறியப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம். பழங்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக அகழாய்வில் கண்டறியப்பட்ட இடம் அதிரம்பாக்கம். அடுத்து, அரிக்காமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை? கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. அடுத்தது, தொல்பொருள் மற்றும் கலைக்கருவூலங்கள் சட்டம் 1972 பிரிவு 19 படி கட்டாயமாக ஈட்டப்பட்ட தொல்பொருள்களுக்கும் கருவூலங்களுக்கும் சரியீட்டு தொகை வழங்குவதில் உடன்பாடு ஏற்படாத போது இவரை பொதுவராக அமர்த்தலாம் அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதியை. இதை ஞாபகம் வச்சுங்க. முன்ன 1973ன்னு சொல்லிட்டேன், ஆனால் 1972. ஏன்னா 1950 சேர்த்திருக்காங்க ஜனவரி 24ங்கிறதுனால இதை ஞாபகம் வச்சுங்க. பிரிவு 19. அடுத்தது, கொடுமணம்ங்கிறது ஈரோடு அகழ்வாராய்ச்சி செய்த இடம், அகழ்வாராய்ச்சி மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலி. சங்கமேடு எங்கன்னு பார்த்தோம்னா தென்னார்காடு. சங்கமேடு தென்னார்காடு. அமிர்தமங்கலம் செங்கல்பட்டு. அடுத்தது, புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களை குரக்குப்பட்டடை என்பர். இதில் குரக்கு என்பதன் பொருள் என்ன? மண்ணை தோண்டுதல். புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களை குரக்குப்பட்டடை என்பர். இதில் குரக்கு என்பதன் பொருள் மண்ணை தோண்டுதல். மலைக்குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் வாழ்ந்தவர்கள் பழைய கற்கால மக்கள். அடுத்தது, பெருங்கற்புதை குழிகள் கீழ்காணும் எந்த வடிவங்களில் அமைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி, குழிவட்டங்கள், குகை வட்டங்கள். ஞாபகம் வச்சுங்க, குழிவட்டங்கள், குகை வட்டங்கள். அடுத்தது, ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் என்னன்னு பார்த்தோம்னா புதையுண்ட நகரம். அடுத்தது, பட்டியல் 1உடன் 2 பொருத்தணும். பாருங்க, காளிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான், சுர்கோட்டடா அப்படிங்கிறது குஜராத், லோத்தலும் குஜராத்தில் தான் வரும். ஆனால் எக்ஸாக்ட் என்னன்னு பார்த்தோம்னா காம்பே வளைகுடா, கீழடி மதுரை. அடுத்தது, மொஹஞ்சதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து. மொஹஞ்சதாரோ நகரம் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது? சிந்து. மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் அது இடுகாட்டு மேடு. இதுவே ஹரப்பானா அது புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோனா இடுகாட்டு மேடு. பின்வருவனற்றுள் தவறானதை சுட்டிக்காட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறான விடை. டெரகோட்டா அப்படிங்கிறது செப்பு பட்டயம் அப்படிங்கிறது தவறான விடை. மற்றதெல்லாம் பாருங்கள். சக்கரம் மட்பாண்டம். அகழ்வாராய்ச்சி 1921, பெருங்குளம், மொஹஞ்சதாரோ. இதெல்லாம் சரியானது. அடுத்து, கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக என்னன்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை. பார்த்துங்க, சிந்துவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிறது சரியானது. குதிரையும் இவர்கள் அறிந்திருக்கவில்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்காண்பவர்களில் யார் மெகஸ்தனிஸின் இண்டிகா என்ற கிரேக்க நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது மெக்ரண்டில். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று: சிந்து சமவெளி மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர். காரணம், சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்தவைகளை வைத்து அவர்கள் நிறைய அணிகலன்களை பயன்படுத்தி இருப்பார்கள் என நம்புகிறோம். இதில் கூற்று மற்றும் காரணம்
இரண்டும் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது லோத்தல், குஜராத் அப்படிங்கிறது தெரியும். எக்ஸாக்டாக சொல்லனா அது காம்பே வளைகுடா. அகழ்வாராய்ச்சிகளையும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களையும் பொறுத்தனும். சிந்து அப்படிங்கிறது கோட்டிஜி, ராஜஸ்தான் காளிபங்கன், பஞ்சாப் ரூப்பர், ஹரியானா பனவாலி. இது ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். அடுத்தது, சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தன அப்படின்னு பார்த்தோம்னா லோத்தல். மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மென்கற்கள். அதை ஸ்டீடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்திலையும் படித்து வச்சுங்க, ஸ்டீடைட்னு தமிழ்லையும் கொடுப்பாங்க. அடுத்தது 51வது கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா கோட்டையின் வடக்கு பகுதி. ஞாபகம் வச்சுங்க, கோட்டையின் வடக்கு பகுதி. அடுத்தது 52வது கொஸ்டின், ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு மற்றும் தகரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இரும்பு மற்றும் தகரம். தங்கத்தை பயன்படுத்தியிருப்பாங்க, சில்வரை பயன்படுத்தியிருப்பாங்க, தாமிரத்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க. சிந்து வெளி நாகரிகங்களில் மிகப்பெரியது எதுன்னு பார்த்தோம்னா அது மொகஞ்சதாரோ. சிந்து வெளி நாகரிகங்களில் மிகப்பெரியது மொகஞ்சதாரோ. பின்வருபவைகளில் சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னு பார்த்தோம்னா மொகஞ்சதாரோ லர்கானா மாவட்டம் அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்தியுள்ளது. 55வது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ எத்தனை ஹெக்டேர் பரப்பை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 200 ஹெக்டேர் பரப்பை கொண்டது. சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக. இதை ஞாபகம் வச்சுங்க, வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக. இதை எஸ் ஷேப்பில், அதாவது இதுமாரி ஷேப்பில் ஞாபகம் வச்சுங்க, வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக. ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எதுன்னு பார்த்தோம்னா அது மொகஞ்சதாரோ. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டனன்னு பார்த்தோம்னா அது ஸ்டீடைட் மென்கற்கள். அடுத்தது, மொகஞ்சதாரோவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடியாகும்? அது 150 அடியாகும். மிகப்பெரிய தானிய களஞ்சியம் 150 அடியாகும். கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரீக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எதுன்னு பார்த்தோம்னா அது கங்கை சமவெளி. மற்றது பாருங்க, சிந்து முழுவதும் தெற்கு பஞ்சாப், பலுசிஸ்தான் இதிலெல்லாம் சிந்து சமவெளி நாகரீகம் பரவி இருந்தது. பரவாத இடம்னா அது கங்கை சமவெளி தான். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் அது விவசாயம், அக்ரிகல்ச்சர். எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது ரவி நதி தான். ஆர்டி பேனர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு, ஹரப்பானா புதையுண்ட நகரம். அடுத்தது 64வது கொஸ்டின், சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர்இஎம் மார்டிமம் வீலர். ஆர்இஎம் வீலர்னு சொல்லுவாங்க, ஆர்இ மார்டிமம் வீலர்னு கொடுத்துருக்காங்க. 65வது கொஸ்டின், எந்த கூற்று தவறானது? சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் அப்படிங்கிறது சரியான விடை தான். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். இதுவும் சரிதான். சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் தவறான விடை. அது சதுர வடிவு கிடையாது, கனசதுர வடிவம். 66வது கொஸ்டின், சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள்
இயக்குனர் ஜெனரலாக யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சர் ஜான் மார்ஷல். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சர் ஜான் மார்ஷல். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்ஷன் டி, சர் ஜான் மார்ஷல். 68வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மண்ணால், அதாவது டெரகோட்டா. டெரகோட்டா அப்படிங்கிறது மண்ணுன்னு தான் அர்த்தம். இது ஞாபகம் வச்சிங்க. 69வது கொஸ்டின். இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். இது இந்த ஆப்ஷனுக்குரிய சரியான விடை ஆப்ஷன் சி, கீழடி. இதுதான் சரியான விடை. 70வது கொஸ்டின். சிந்து சமவெளி மக்கள் எந்த நாட்டுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய ஆசியா, மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுசிஸ்தான், பாரசீகம். அனைத்திலும் 1, 2, 3, 4 அனைத்துமே சரியான விடை தான். 71வது கொஸ்டின். ஆதாரங்களின் விளைவாக தென்னிந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது காப்பர். காப்பர்னா தாமிரம். இவங்க தென்னிந்தியாவில் பயன்படுத்திய உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காப்பர். ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். எந்த இனக்கூட்டம் சிந்து வெளி நாகரிகத்தினை உருவாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஆரியர் அல்லாதார். ஆரியர் அல்லாதார். அடுத்தது, எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது அரச மரம். பீப்பிள் ட்ரீ. 74வது கொஸ்டின். மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா அது சங்கு. சங்கால் செய்யப்படவில்லை. எதனால் செய்யப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோம்னா தந்தத்தால் செய்யப்பட்டிருந்தது. சித்திர வேலைப்பாடு செய்யப்பட்ட மட்கலன் அதனால் செய்யப்பட்டிருந்தது. ஸ்டீட்டைட்டால் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு இன்னொரு பேர் சவர்காரம். அடுத்தது, சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை அது 0.875. ஆப்ஷன் சி சரியான விடை. 0.875. ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது வெண்கலம் மற்றும் வெள்ளி. வெண்கலம் மற்றும் வெள்ளி. காப்பர் ப்ளஸ் ப்ரோன்ஸ். ஏன் இதை நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன்னா ஆங்கிலத்திலையும், ஏன்னா காப்பர் ப்ளஸ் ப்ரோன்ஸ் அப்படின்னு தமிழ்லேயும் கொடுப்பாங்க. அதனால தான். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது வேளாண்மை. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை அது சித்திர எழுத்து முறை. ஆப்ஷன் சி, பிக்டோகிராஃப் ஸ்கிரிப்ட். ஆப்ஷன் டி, பிக்டோகிராஃப் ஸ்கிரிப்ட். மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 9. மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது அது 9. அடுத்தது, சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியான கூற்று தேர்வு செய்க. இது மதசார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை. 2வது கூற்று, இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. இதில் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும், இரண்டுமே சரியான கூற்று தான். அடுத்தது, மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா லர்கானா. ஆப்ஷன் பி, லர்கானா. மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டத்தில் உள்ளது. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய சரியான கூற்று எது? இதில் அனைத்துமே சரிதான். ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் உள்ள வீடுகள்
ஹரப்பா மொகஞ்சதாரோவில் உள்ள வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற்கள் கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது. சுட்ட செங்கற்கள் சாக்கடைகள், கிணறுகள், குளியலறைகள், நடைபாதைகள் கட்ட பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகள் ஒரு முற்றமும் அதை சுற்றி 4 மற்றும் 6 தாங்கும் அறைகள் அமைந்திருந்தன. இதுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும் சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. மொகஞ்சதாரோ அப்படின்னா அது பெருங்குளியல், அதாவது குளியல் குளம் அங்கேருந்து இருக்கு. அடுத்தது ஹரப்பா அப்படின்னா அது டிஆர் சகானி. திரிமுகம் அது சிவன். வெண்கலக்கோள் அளவை முறை. 83வது கொஸ்டின். சங்குதாரோ அப்படின்னா அது மஜிம்தார் கண்டுபிடிச்ச இடம், தோண்டப்பட்டது. குள்ளி அது ஆர்எல் ஸ்டீன் கண்டுபிடித்த இடம். ராக்கி கர்கி அமரேந்திரநாத் கண்டுபிடித்த இடம். தோலவீரா அப்படிங்கிறது ஜேபி ஜோஷி கண்டுபிடித்த இடம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஹரப்பா அமைந்துள்ள மான்கோமரி மாவட்டம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது பாகிஸ்தானில் தான் மான்கோமரி மாவட்டம் இருக்குது. 85வது கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது நிலநடுக்கம். 86வது கொஸ்டின். கோட்டை இல்லாத ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் எது? அது சாங்குதாரோ. செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது லோத்தல், குஜராத்தில் இருக்கு. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் காம்பே வளைகுடா. எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்டிமம் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறையை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அரிக்கமேடு. மார்டிமம் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணடுக்கு முறையை பயன்படுத்தியது அரிக்கமேடு. 89வது கொஸ்டின். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எது? அது கரும்பு. ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் கரும்பு. அடுத்தது பொறுத்துக. சிந்து சமவெளி நகரங்களும் அகழ்வாராய்ச்சியாளர்களும். சங்குதாரோ அப்படின்னா அது என்ஜி மஜும்தார். லோத்தல் எஸ்ஆர் ராவ். பனவாலி யாருன்னு பார்த்தோம்னா பிஸ்ட். மிட்டாதல் சூரஜ்பான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹரப்பா பற்றிய கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா 1 மட்டும்தான் தவறு. அதாவது ஹரப்பா சுவர்கள் வலிமையற்றவை அப்படிங்கிறதான் தவறான விடை. மற்ற 3 பார்த்தோம்னா டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது. சிறிய தலையுடைய அர்மீனிய மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பா கிமு 1750க்கு பிறகு அழிவுற்றது. இது 2, 3, 4 சரி. ஆப்ஷன் சி சரியான விடை. இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சிந்து சமவெளி நாகரிகம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.